நான் தீபாவளியிலேருந்து சரியாக ஒரு 2 வாரமாக வீடியோவே போடல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா வீடியோ ஏன் போடல, ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக எங்களுக்கு நோம்பி முடிஞ்சு கரெக்டாக நொடி வந்துருச்சு. ஏன்னா நோம்பி தீபாவளி, அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து மறுபடியும் நோம்பி வந்துடுது, ஊர் திருவிழா வந்துருச்சு. அதை முடிஞ்சோடனையும் கரெக்டாக பாப்பா தம்பிக்கு எனக்கு 3 பேர்த்துக்கும் அட் அ டைமில் காய்ச்சல் சளி எல்லாம் இருந்தது. அதனால் அதை கொஞ்சம் எல்லாம் ரெக்கவர் பண்ணி வரத்துக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக என்னோடய வீடியோ வரும். தீபாவளி முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் கோயில் திருவிழா வந்துடுது, நோம்பின்னு சொல்லுவோம் நாங்கள். சாமி வந்து நிறவனம் வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பழந்தேங்காய்லாம் மாட்டியிருந்தோம் சாமிக்கு. சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, பூவு திண்ணீர் எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து நோம்பி கொண்டாடியாச்சு. அது வந்து நான் வீடியோவை எடுக்கலை, எனக்கு டைமும் இல்லை, வீட்டிலலாம் கொஞ்சம் நிறையா வேலை இருந்தது. அதனால் அப்புறம் ஈவினிங் போல் கோயிலுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸு தூரியெல்லாம் ஆடிட்டு நமக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஊருக்கு போயிருந்தேன், பாட்டி ஊருக்கு. தங்கச்சி வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு அம்மா வந்து பிரியாணி தான் சமைச்சிருந்தாங்க. ஃபேமிலியாக உட்காந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாரி, பாப்பா வேறு இடையில கத்திக்கிட்டே